அந்த அடர்ந்த காட்டில் சோமு கோமு என்ற 2 குரங்குகள் ஒரே மரத்தில் வாழ்ந்து வந்தன. செழிப்பான காடு என்பதால் அங்கு உணவுக்கு எவ்வித குறையும் இருக்கவில்லை. அதில் சோமு குரங்கானது மிகவும் அமைதியானது. மற்ற சிறு விலங்குகளிடமும் எப்போதும் கனிவாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ளும் பண்பு உடையது. ஆனால் கோமு குரங்கானது எப்போதும் மற்ற குரங்குகளிடமும் சோமுவுடனும் வம்பாகவே நடந்து கொள்ளும். மற்ற விலங்குகளை மட்டம் தட்டுவதும் அவற்றை துன்புறுத்தி வேடிக்கை பார்ப்பதையே வாடிக்கையாக கொண்டிருந்தது. ஆமையாரே, நீர் நடக்கும் வேகத்திற்கு ஊர் போய் சேர பல வருடம் ஆகிவிடும் போல தெரிகிறதே. என்ன தம்பி, வயதானவர்களிடம் இப்படியா நடந்து கொள்வது? சோமு, நன்றாக கேட்டுக்கொள். இந்த மரம் எனக்கு மட்டுமே சொந்தமானது. நீ சீக்கிரமாகவே வேறு இடம் பார்த்துக் கொள்ள வேண்டும், புரிகிறதா? கோமு குரங்கானது சோமுவை அந்த மரத்தை விட்டே விரட்டிவிட வேண்டுமென திட்டம் தீட்டியது. அதன்படி சோமுவை போட்டிக்கு அழைத்து தோற்கடித்து விரட்டிவிட வேண்டுமென நினைத்தது. சோமு, நமக்குள் ஒரு பந்தயம் வைத்துக் கொள்வோம். வெற்றி பெறுபவர் மட்டுமே இந்த மரத்தில் வசிக்க வேண்டும். சோமு வேண்டாம் என்றும் சொல்ல முடியவில்லை. இறுதியாக கோமுவின் தொந்தரவு தாங்க இயலாமல் போட்டிக்கு சரி என சம்மதம் தெரிவித்தது. கோமு இதனை காட்டின் அனைத்து விலங்குகளிடமும் தெரிவித்துவிட்டு போட்டி நாளை அறிவித்தது. போட்டிக்கான அனைத்தையும் கோமுவை ஏற்பாடு செய்தது. அதன்படி 2ம் சுமந்து செல்வதற்கு 2 மூடைகள் தயார் செய்து அதில் ஒன்றில் பஞ்சை நிரப்பியது. இன்னொரு மூடையில் வஞ்சகமாக உப்பினை நிரப்பி தயாராக வைத்தது. சோமு உப்பு மூடையை சுமக்க முடியாமல் தடுமாறி விழப்போகிறான். நானே போட்டியில் வெற்றி பெறப் போகிறேன். அனைத்து விலங்குகள் முன்னிலையிலும் 2 குரங்குகளும் மூடையை தூக்கிக் கொண்டு போட்டிக்கு தயார் ஆகின. போட்டியின்படி 2ம் பக்கத்து காடு வரை சென்று திரும்ப வர வேண்டும். ஐயோ, மூடை இவ்வளவு பாரமாக உள்ளதே, இதனை எப்படி என்னால் தூக்கிச் செல்ல முடியும்? தம்பிகளா, போட்டி இப்போ ஆரம்பிக்கப் போகுது. போட்டியில் வெற்றி பெறும் ஒருவருக்கு மட்டுமே இந்த மரம் சொந்தமாகப் போகிறது. தோல்வி அடைந்தவர் மரத்தை விட்டு ஓடிவிட வேண்டும். கோமு பஞ்சு மூடையுடன் விரைவாக ஓடியது. சோமுவோ உப்பு மூடையை தூக்க முடியாமல் மெதுவாக நடந்து சென்றது. போட்டியின்படி 2ம் பக்கத்து காட்டிற்குள் நுழைந்து திரும்ப வர வேண்டும். கோமு மிக விரைவாகவும் சந்தோஷமாகவும் பக்கத்து காட்டினை அடைந்தது. கோமுவின் பஞ்சு மூடை மழை நீர் பட்டதும் எடை அதிகரிக்க ஆரம்பித்தது. தண்ணீர் அதிகமானதால் கோமு மூடையை சுமக்க முடியாமல் தள்ளாடியது. சோமு நீண்ட நேரம் கழித்தே பக்கத்து காட்டினை அடைந்தது. மழை நீர் பட்டதும் உப்பு கரைய ஆரம்பித்தது. உப்பானது தண்ணீரில் கரைந்ததால் சோமுவின் மூடை எடை குறைந்தது. எடை குறைந்த மூடையை சுமந்து கொண்டு சோமு குரங்கு எளிதாக திரும்பி வந்தது. கோமு தண்ணீர் நிறைந்த மூடையை சுமக்க முடியாமல் மெதுவாக வந்து போட்டியில் தோல்வி அடைந்தது. ஐயோ, எனது கெட்ட புத்தியால் நான் தோல்வி அடைந்து விட்டேனே. மற்ற விலங்குகள் சோமுவை பாராட்டின. கோமு அவமானம் தாங்காமல் அந்த மரத்தை விட்டே திரும்பி பார்க்காமல் ஓடியது. மற்றவர்க்கு கேடு நினைத்தால் தோல்விதான் வரும், குழந்தைகளா. அதனால் எல்லோருக்கும் நல்லதே நினைக்க வேண்டும்.